தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து தடைகளும் நீங்க பெற்ற நாளாக அமையப் போகின்றது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், இப்பொழுது ஒரு சில நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள் அனுபவித்து கொண்டு செய்யாத தவறை செய்ததாக கூறிவிட்டார்கள் என்று கலங்கி வேதனையுடன் காணப்படுகின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், இப்பொழுது நான் இவ்வளவு வெட்கத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேனே, தகுதியற்றவர்களால் எனக்கு இப்படி ஒரு தேவையற்ற அவமானத்தை ஏற்படுத்தி விட்டேரே அப்பா, நான் எதற்காக இப்படி இந்த வெட்கம், இந்த நிந்தை, இந்த அவமானம் என்று கர்த்தரிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், இந்த வெட்கத்திற்கு பதிலாக உனக்கு இரட்டத்தனையாய் பலன் வரும். அது மட்டுமல்ல, இந்த இலைச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று இந்த ஏசாயா 61:7 மூலம் கர்த்தர் உங்களுக்கு கூறி உங்கள் வேதனைக்கும் உங்கள் தீரத்திற்கும் ஆறுதலாக இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது ஒரு வாக்குத்தத்த வசனம். நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் கொடுத்தால் கொடுத்ததுதான், அவர் வாக்கு சொன்னால் சொன்னதுதான், அதை நிறைவேற்றியே தீர்வார். ஆகவே உங்கள் கவலையையும் கண்ணீரையும் விட்டு இப்பொழுது எழுந்திருங்கள். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை வரப்போகின்றது. ஆகவே இனி உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரவே கூடாது என்று கர்த்தர் கூறுகின்றார். உன் கண்ணீர் வராதபடி உன் கண்களை அடக்கிக்கொள் என்று கர்த்தர் கூறுகின்றார். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறதல்லவா? ஆகவே பட்ட நிந்தைகளுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் நீங்கள் இனி இரட்டிப்பான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடன் சேர்ந்து உங்கள் சந்ததியும் இரட்டிப்பான நன்மையை அடையப் போகின்றது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கூறுகின்றார், வெட்கத்திற்கு பதிலான இரட்டிப்பான பலன், வியாதிக்கு பதிலாக இரட்டிப்பான ஆரோக்கியம், நோய் நொடிக்கு பதிலாக இரட்டிப்பான சுகவாழ்வு, கடனுக்கு பதிலாக இரட்டிப்பான செல்வம், வேலை இல்லா தண்டத்திற்கு பதிலாக அநேக வேலையில் அமர்த்தும் உயர்வு. இப்படி கர்த்தர் நீங்கள் எதையெல்லாம் இல்லை இல்லை என்று நினைத்திருக்கின்றீர்களோ அது அனைத்திலும் இரட்டிப்பான நன்மையால் தந்து உங்களை உயர்த்தப் போகின்றார். உங்களை பகைத்து உங்களை அவமானப்படுத்தின அவர்களுக்கு நிந்தையையும் அவமானத்தையும் அளித்து அவர்களை அவர் தாழ்த்த போகின்றார். அவர்களை தலையை நசுக்கி அவர்களை இருக்கின்ற இடம் தெரியாமல் அவர் துரத்த போகின்றார் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வெட்கத்தை மறந்து, நிந்தை அவமானத்தை மறந்து, அதில் மனத்தை போட்டுக்கொண்டு, ஐயோ இப்படி நிந்தை வந்துவிட்டதே, அவமானம் வந்துவிட்டதே, என்னை அசிங்கமாக பார்ப்பார்களே, நான் எப்படி தலைநகர் நடப்பேன் என்று கலங்குகின்றாய் அல்லவா? இரட்டிப்பான நன்மை தந்து உன் தலையை உயர்த்தப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே
என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீ ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த துன்பத்திற்காக நன்றி, இந்த துயரத்திற்காக நன்றி, இந்த அவமானத்திற்காக நன்றி கூற வேண்டும். இப்படி அதாவது ஒரு நோய் வந்தால்தான் சுகமான பின்பு அந்த நோயிலிருந்து கர்த்தர் விடுவித்தார் என்று நன்றி கூற முடியும். ஒரு துன்பம் வந்தால்தான் அதிலிருந்து விடுதலை கொடுத்தவுடன் கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்தார் என்று சாட்சி கூற முடியும். அப்படி ஒன்றும் இல்லை என்றால் நாம் எப்படி கர்த்தர் நம்முடன் இருப்பதை அறிந்து கொள்வோம்? இப்படி பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்து அதை கர்த்தர் நீக்கி நம்மை உயர்த்தி அந்த நமக்கு நிந்தை அவமானம் தந்தவர்களை அழித்து போடும் பொழுதுதான் உலகம் கூறும், ஆகா, கர்த்தர் இவருடன் நிச்சயமாக இருக்கின்றார். பார்த்தீர்களா, எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதம். அவர்களை நிந்தையை அவமானத்தை கொடுத்தவர்களை கர்த்தர் இடம் தெரியாமல் ஆகிவிட்டார் என்று உனக்கு பயப்படும் பயத்தை சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்துவேன் என்ற அந்த வாக்கை நிறைவேற்றி கர்த்தர் உடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றார். ஆகவே கலங்காதே, திகையாதே, இரட்டிப்பான நன்மை உன்னையும் உன் சந்ததியும் சூழப் போகின்றது. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான கிருபையின் வார்த்தைகள் மூலமாக வெட்டத்திற்கு பதிலாக இரட்டதனையாய் பலன் வருகிறது. இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று அருமையான அந்த வார்த்தையின் மூலமாக அப்பா கூனி குறுகி இந்தைகள் அவமானங்கள் வந்துவிட்டதே, நான் நேசித்தவர்கள் இப்படி என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று தலைநிமிர முடியாமல் மனதில் கோடி துன்பங்களை துக்கங்களை சுமந்து ஓடித்திருந்த எங்களுக்கு, என்னை போன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிக்கும் அருமையான அந்த வாக்குதத்தை கொடுத்து அவர்கள் நிந்தைகளை அவமானத்தை நீக்கப் போகின்றேன் என்று கூறின அந்த அன்பு தகப்பனே, நீர் எவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனையானவர் ஆண்டவரே. எங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் எங்கள் நிந்தையும் பார்த்து நீர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற கர்த்தர் அப்பா, அதற்காக கொடானு கூட நன்றி. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்திற்காக நன்றி அப்பா. அந்த எந்த சகோதரனோ எந்த சகோதரியோ துவண்டு நாங்கள் எப்படி தலைநிமிர் நடக்கப் போகிறோம் என்று அவர்களுடைய அந்த வருத்தத்திற்கும் வேதனைக்கும் இரட்டிப்பான